மற்றவர்கள் திருப்தியாக இருக்கணும், நன்றாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக தியாகம் செய்யக்கூடிய நபர்கள். அதாவது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கணும், அது நாத்தனாராக இருந்தாலும் சரி, கொழுந்தனாராக இருந்தாலும் சரி, இல்லை கணவனுடைய அண்ணனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒரு மாதிரி ஒரு டிசிப்ளினாக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸுடன் ஃபேமிலியை நடத்த வேண்டும்னு தொடங்கி பிறகு நாளடைவில் அதிகமான துக்கத்தையும் சோகத்தையும் கெட்ட பெயரையும் தாங்கி கொண்டு நிறைய இடங்களில் இவர்களே கணவனாகவும் வாழ்ந்து அந்த குழந்தைகளை வழி நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது பொதுவாகவே மீனராசி பெண்களிடம் அதிகம் காணப்படும். மீனராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இவர்களுடைய பலவீனம் அப்படின்னா அதிகமாக உணர்ச்சி வசப்படுவது. சின்ன விஷயங்களை கூட மனதளவில் இவர்கள் அழுவது, நிறைய பேர் ஃபிசிக்கலாகவே அழுது விடுகிறார்கள். இதனால் இவர்கள் முடிவெடுப்பதில் ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது காணப்படும். ஸோ பிளானட்டரி பொசிஷன்ஸில் பார்த்தோம்னா மீனராசிக்கு என்ன ஒரு ஸ்ட்ராங் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இவர்களுடைய தனஸ்தானாதிபதி செவ்வாயே பாக்யாதிபதியாக வந்து அந்த பாக்யாதிபதிங்கிறவர் இவர்களுடைய லாபஸ்தானத்தில் உச்சமடைகிறார். அந்த செவ்வாய்ங்கிறது பூமியை குறிகாட்டுகிறது. அப்போது பணத்தை இவங்க லிக்விடாக கேஷாக வைத்திருந்தால் அது சிதறிவிடும். மாறாக அந்த பணத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக, ஒரு லேண்டாக, ஒரு ப்ராப்பர்ட்டியாக இவர்கள் வாங்கி வைத்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷனும் கிடைக்கும். ஏதாவது ஒரு நாளில் என்னைக்காவது ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது யாரையும் எதற்கும் எதிர்பார்க்காமல் அந்த இடம் பூமி பணமாக வந்து உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும். பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா வியாழக்கிழமைகளில் இவர்கள் மகான்கள் வழிபாடு, இவர்களுக்கு என்ன மகான்கள் வழிபாடு பிடித்திருக்கிறதோ, அது ஆஞ்சநேயராக இருக்கலாம், இல்லைன்னா ராகவேந்திரர், ராமானுஜராக இருக்கலாம். இந்த மாதிரி மகான்கள் வழிபாடு இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் குருவாக இருந்து இவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஏதாவது பாடங்கள் சொல்லி கொடுப்பது, இல்லைன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இவர்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ, ஏதாவது யூஸ்டு நோட்ஸு